உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில் ஞான நெறிகளின் புதையல் நாள்தோறும் சான்றோருரையில் உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில் பனிசரி காரி நீ பதான் பனிசரி காரி நீ பரி பனிசரி காரி நீ பதான் கம பம கம கரி கரி சரி சரி சரி. மனித வாழ்வை புனிதமாக்கிட மாற்று பாதை அமைப்போ பிறந்த மண்ணை ஸ்வர்க்கம் ஆக்கிட சத்திய வழி நடப்போ புவியில் வாழும் இதயமெங்கும் மனிதநேயம் வளர்ப்போ அகிலமெங்கும் விதைப்போ அகிலமெங்கும் விதைப்போ உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தினமணி பத்திரிகையின் ஆசிரியர் உயர்திரு வைத்தியநாதன் ஐயா அவர்கள். தினமணி பத்திரிகை கடந்த 83 ஆண்டு காலமாக சுதந்திர போராட்டத்திலிருந்து தொடங்கி தமிழ், ஆன்மீகம், தேசியம், இசை போன்ற துறைகளை முன்னிறுத்தி நடத்தி வரும் ஒரே தமிழ் நாளிதழ். வாங்கள் நாம் ஐயாவை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம் பொதுவாக காணக்கூடிய ஒரு பரவலான விஷயம் நற்பண்புகள் குறைந்து கொண்டே வருவது. ஊடகத்துறையில உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். நற்பண்புகள் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றபடி மாறுகின்ற விஷயங்கள். அடிப்படை பண்புகள், அடிப்படை கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஒரு காலத்துல சரி அப்படின்னு படுறது நற்பண்பா இருக்கிறது இன்னொரு காலத்துல மாறிடலாம். ஆனா சில உண்மைகள் இருக்கு, அறம் தர்மம்னு இருக்கு. அந்த தர்மம் மாறாது. அந்த தர்மங்களுடைய அடிப்படையில மக்களுக்கு அடிப்படையாக தேவைப்பட்ட விஷயம், அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டிய பண்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு அன்பு இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும், அடுத்தவங்களை பத்தின அக்கறை இருக்கணும், சமுதாயத்தை பத்தின ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒழுக்கம்ங்கிறது ஒழுகி வருவது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மனிதன் இப்படியெல்லாம் தான் வாழணும். ஒரு மிருகமாய் இருந்த மனிதன் நாகரிகமாகி வந்து கொண்டிருக்கும் போது மனிதன் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற சில கலாச்சார கூறுகள் இருக்கின்றன. அந்த கலாச்சார கூறுகளிலிருந்து மாறுபடாமல் சமுதாயம் இருக்க வேண்டும். நான் ஒரே அடியா சமுதாயம் கெட்டு போயிடுச்சு, நாத்தமாயிடுச்சு, அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறத நம்பக்கூடியனும் அல்ல. சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, அதனால நமக்கு குற்றங்களும் தவறுகளும் பெருசா தெரியுது. ஆனா நல்ல பண்புகளையும் நல்லதையும் நினைத்து இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய விழுக்காடு வெளிநாடுகள்ல இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, நிச்சயமா நம்ம இந்தியாவில் இருக்கு, தமிழகத்துல இருக்கு. அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு, தப்பு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த மேலை நாட்டு கலாச்சாரத்துடைய தாக்கம் அதிகமாகி அதனால இது இப்படியெல்லாம் வாழ்ந்தால்தான் வாழ்க்கையோ அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தை நோக்கி இன்றைய இளைஞர்களை இன்றைய கல்வி முறை மாற்றி கொண்டிருக்கிறது. அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? சினிமாவாகட்டும், கலையாகட்டும், அதனுடைய கூறுகள் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து பார்த்து அவன் பண்றதெல்லாம் தான் சரி, நம்ம பண்றதெல்லாம் ஏதோ நம்ம பண்ண அதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தை
மாற்றியாக வேண்டும். இந்த கண்ணோட்டம் மாற்றணுங்கிறதுக்காக தான் விவேகானந்தர் வந்தாரு, காந்தி வந்தாரு. அதுக்கப்புறமும் இப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம், இந்த மாதிரி பல இயக்கங்கள் இருக்கு, ஆன்மீக இயக்கங்கள் இருக்கு, சமுதாய இயக்கங்கள் இருக்கு. இவங்க இன்னும் அந்த அடிப்படையான அந்த வேருக்கு வந்து நீரை ஊற்றி நற்பண்புகளை ஊற்றுவதால் அது முழுக்க இந்தியாவிலிருந்து போயிடல. அதனாலதான் அது போகலைங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நான் பார்க்கறது என்னன்னா, இத்தனை கலாச்சார சீரழிவுகள்லாம் நம்ம பேசினாலும் இன்னும் நம்ம வந்து இப்படித்தான் நாங்கள் ஒரு பத்திரிகையை நடத்துவோம், நடத்துகிற தினமணியைத்தான் வாங்குவோம் படிப்போங்கிறது ஒரு கூட்டம் இருக்குங்கிற போது அந்த பண்புகள் விட்டு போறதுன்னு தான் எனக்கு தோணுது. சரி ஐயா, இப்போ மேற்கத்திய கலாச்சாரத்தினால நம்மளோட இளைஞர்கள் வந்து இந்த சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா நீங்க சொன்னீங்க. இதிலிருந்து நம்மளோட இளைஞர்களை எப்படி மீட்டெடுக்கலாம்ங்கிற ஒரு கருத்தையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு நான் சொல்லல, அந்த தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு காரணம் நம்முடைய கல்வி முறை அப்படின்னு சொன்னேன். இந்த ஆங்கில வழி கல்வி முறை அப்படின்னு நம்ம இப்ப பாக்குற கல்வி முறை முழுக்க முழுக்க சம்பாத்தியத்திற்காகவும், நாளைக்கு இவன் படிச்சுட்டு போனான்னா இவன் அமெரிக்காவில் வேலைக்கு வேணும், ஆஸ்திரேலியால வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் உள்ள கல்வி முறையா இருக்கே தவிர, அந்த கல்வி முறையுடைய அடிப்படை வந்து ஒரு மனிதன் நன்றாக வாழ்வதற்கான வாழ்வு முறைகளை கற்றுக் கொடுக்கும் கல்வி முறையாக இல்லை. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வேண்டாம்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாரும் வாழ்ந்தாகணும். ஏன்னா அவனுக்கு வேலை வாங்கணும். எல்லாருக்கும் இந்த சர்வைவல்னு சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடிப்படை வாழ்க்கையை அவன் பார்த்தாகணும். ஆனால் அதே டயத்துல இதை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அடிப்படையான வழி தாய்மொழியை அவனுக்கு கற்றுக் கொடுப்பது. தாய்மொழி இப்போ நான் தாய்மொழி இப்போ இந்தி ஆனாலும் சரி, மராட்டி ஆனாலும் சரி, குஜராத்தி ஆனாலும் சரி, அவர் எந்த மொழியில் இருந்தாலும் எந்த மொழியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த அடிப்படை தாய்மொழியை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் போது நம்ம இந்தியாவில் மட்டும்தான், நம்முடைய இந்திய மொழிகளில் மட்டும்தான் மொழியும் கலாச்சாரமும் ஒழுக்கமும் பின்னி பிணைந்திருக்கின்றன. இப்போ நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நாங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கு போனா முதல்ல எங்களுக்கு சொல்லித்தரதே ஆத்திச்சூடி தான் சொல்லி தருவாங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்னு எதெல்லாம் நற்பண்புகள் உண்டோ அந்த பண்புகளை எங்களுக்கு நர்சரி ரைமா சொல்லி கொடுத்தாங்க. திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. குறள் என்ன சொல்லுது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிறதுல இருந்து தொடங்கி அந்த குழந்தை எப்படி வாழ வேண்டும், அந்த குழந்தைக்கு ஒரு அறம் என்றால் என்ன, இல்வாழ்க்கை என்றால் என்ன, அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. பையனுக்கு சொல்ற போது பையன்கிட்ட சொல்றாங்க, மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லேனும் சொல் அப்படின்னு. அதே மாதிரி அறம் என்றால் என்ன, மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற. உலகத்துல எத்தனையோ அறம் சொல்றாங்க. என்னடா பேசிக்கா தர்மம் என்னடா, மனசு சுத்தமா இருக்கணும்டா அப்படின்னு சொன்னாங்க. கல்வினா என்னதான் இருக்கணும், கற்க கசரற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நீ நல்லா படிடா, எப்படி படிச்சியோ அந்த பாடம் என்னெல்லாம் உனக்கு சொல்லி தந்ததோ அது மாதிரி உன் வாழ்க்கையை நடத்தி. இதையெல்லாம் ஆரம்ப பள்ளியில எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றோமே, இதுல நமக்கு கத்துக் கொடுத்தாங்க. அந்த குழந்தையோட மனசுல இதையெல்லாம் பதிஞ்சுது. இது தாய்மொழியில பண்ற போதுதான் பதியும். நீங்க இதையே நர்சரி ஸ்கூல் ரைம்ஸை வச்சு இங்கிலீஷ் இதுல அனுப்புறீங்க. நீங்க அவன் முதல்ல என்ன கத்துக் கொடுக்குறான், பாபா பிளாக் ஷீப் கத்துக் கொடுக்குறான், ரெயின் ரெயின் கோயவேங்கிறான். அதனாலதான் மழையே பெய்ய மாட்டேங்குது நாட்டுல. அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற போதே இந்த கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டரி ஸ்கூல்லையும் ஒவ்வொரு நர்சரி ஸ்கூல்லையும் அந்த குழந்தைங்க பாவம் சின்ன சின்ன குழந்தைங்க ரெயின் ரெயின் கோயவேன, ரெயின் எங்க இருந்து வரும்? சோ இதே மாதிரி நீங்க வந்து அடிப்படை கூறுகளை நம்ம மொழிகள்ல மட்டும்தான், நம்ம இந்திய மொழிகள் தான் சொல்லி கொடுத்தது. தாய்மொழி கல்வியே இல்லாம போய் அந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு, பாஷைகள் இருக்கு. இங்க மட்டும்தான் எல்டர் பிரதர்னா அண்ணா, யங்கர் பிரதர்னா தம்பி, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, இப்படி உறவுகள். அங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிரதர் தான், எல்லாமே சிஸ்டர் தான், எல்லாமே அங்கிள் தான், எல்லாமே ஆண்டி தான். சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான். இங்க ஒவ்வொரு உறவுக்கும் கூட நாம் பேர் கொடுத்தோம். இப்படி சில பண்புகளை, பண்பு கூறுகளை, இது இப்படியெல்லாம் தான் இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம அந்த குழந்தைகளுக்கு அந்த நமது தாய்மொழி கற்றுக் கொடுக்குது. அந்த தாய்மொழி கல்வி உங்களுக்கு ஒரு 5ஆம் வகுப்பு வரை இருந்தால் மட்டும்தான் இந்த பண்பு கூறுகளை நாம் காப்பாற்ற முடியும். சரி, அதுக்காக நம்ம ஆங்கிலமே வேண்டாம் நம்ம சொல்லலை, ஆங்கில வழி கல்வி வேண்டாம் படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் தாய்மொழி கல்வியை முழுமையாக ஒதுக்கிவிட்டு இதை நீங்கள் நடத்தி வருவது வரை இவர்கள் அதால் கவரப்படுகிறார்கள். இந்த நிறைய பேர் கேட்குறாங்க, பாப்புலரா இருக்காங்க, அதுக்காக நம்ம போறதுங்கிறது வந்து இது வந்து மேல்நாட்டு தாக்கத்தால் ஏற்பட்ட ஒரு
சமாச்சாரம். ஆமா. இது தவிர்க்க முடியாது, கரெக்ட் சார். அதை தவிர்க்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையிலேயே அங்கங்கே பாம்பு அடிக்குதுன்னு செய்தி. அந்த செய்தியை வந்து தலைப்புச் செய்தியை போட எனக்கு காலையில் எந்திரிச்சு ஒருத்தன் பேப்பர் வாங்கினா அவன் என்ன பார்க்குறான், இத்தனை பேர் செத்து போயிட்டான் பார்த்தான், அதிகமாக தான் இருக்கு. அது மனசாட்சிக்கு ஒத்துக்கல. ஆனால் அதை நம்ம போடாமல் இருக்க முடியல. ஏன்னா எல்லா டிவி சேனல்லையும் எல்லா பத்திரிகையிலையும் இதுதான் தலைப்புச் செய்தியாக போட போகிறான். பரபரப்பாக ஜனங்கள் கேட்குறாங்க. ஸோ இது தவிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பண்பாட்டு கூறுகள் இவை மேலை நாட்டு கலாச்சாரத்தை விட மேன்மையானவை. உலகம் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு விவேகானந்தர் அங்கே போய் நிற்கிற போது ஏன் விவேகானந்தர் திரும்பி பார்த்தான்? அவங்ககிட்ட ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இல்லை, அதை நம்மளால் கொடுக்க முடியுது. நாம் நம்முடைய கல்வியை ஆங்கில கல்வியின் மூலம் அல்லது வெளிநாட்டு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அதை விட நம்முடையது மேன்மையானதுன்னு சொல்லி இதை உலகுக்கு எடுத்து செல்வது. எனக்கு இந்த பிரம்மகுமாரிகள் இந்த அமைப்பு மேலே எனக்கு இருக்கிற ஒரு மரியாதை என்னன்னா, இந்த கலாச்சார கூறுகளை இதை இந்தியாவை விட்டும் இந்தியாவுக்கு வெளியிலேயும் இது கொண்டு போய் எங்களிடம் இவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம் இருக்குங்கிறத எடுத்து சொல்றோம் இல்லையா, அதற்கு அது பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர அதை படித்து விட்டு அதுதான் பெருசுன்னு நினைச்சு இந்த விட்டில் பூச்சி, அதாவது ஒரு மெழுகுவத்தி இருக்கு, அந்த மெழுகுவத்தியை நீ எடுத்துட்டு போய் இருட்ட நீ மாத்தணும். அதுக்கு பதிலா விட்டில் பூச்சிகளை நீங்க எடுத்து விட்டு இதுதான் பெருசு, அந்த மெழுகுவத்தி சுத்தி போற விட்டில் பூச்சி பெருசு நினைச்சிட்டா எப்படி? அதே மாதிரி மேல்நாட்டு கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு நம்முடைய இதை ஒரேடியா விட்டுறோமே, அதுதான் அங்கதான் நீங்க கேட்டீங்களே இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு. குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியது வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி. அவங்களுக்கு தாய்மொழி தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு அடிப்படையா அந்த குழந்தைகள்னா அவன் கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், அவனுடைய அந்த ஆன்மீக கடவுள் நாட்டத்தை அவனுக்கு கொடுத்துருங்க. அவன் ஒரு 15-20 வயசு ஆகிற போது அவன் தீர்மானம் செய்து கொள்வான். ஓர் இறைவன், பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நான் சேரணுமா, இல்லை நான் வந்து ராமகிருஷ்ண மடத்தில் போய் சேரணுமா, இல்லை நான் ஈஷா யோகத்துக்கு போகணுமா, அதை அவன் தீர்மானம் பண்ணிக்குவான். ஆனால் அவனுக்கு அடிப்படையான ஆன்மீக கூறுகளை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவன் வீட்டில் தாய்மொழியில பேசணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளை கற்பதே பாரதத்தின் அருமைகளையும் பெருமைகளையும் எடுத்து செல்லதான்னு நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. பாரதத்தின் மிகவும் பழமையான ராஜயோக தியானத்தையும் ஞானத்தையும் பிரம்மகுமாரிகள் இயக்கம், அதுவும் பெண்கள் சகோதரிகள் மிக மிக அழகாக நிர்வகித்து வருகின்றனர். ஸோ அந்த விமன் எம்பவர்மெண்ட் பற்றி உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுங்க சார். விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை. அது இந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தில் நீங்கள் விமன் எம்பவர்மெண்ட்னு பேசுவான், வேலைக்கெல்லாம் போவான். பெண்கள் அடிமையாகவும் போகப் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்ற இடம் வெளிநாடுகள் தான். தங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் மறைப்பதற்கு இங்கே என்னமோ பெண்களை எல்லாம் அடிமையா வச்சிருக்கிற மாதிரியும் பெண்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காத மாதிரியும் தெய்வமாக பெண்களை கருதிய ஒரே ஒரு தேசம் இருக்குமே ஆனால் அது நமது பாரத தேசம்தான். இங்கே பெண்களுக்கு தரப்படுகின்ற மரியாதை இருக்கிறதே அது உன்னதமானது. இவ்வளவு மரியாதை எங்கேயுமே கொடுக்கல. ஆனா நம்ம இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி அவன் பண்ற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவன் சொல்றான் தன்னுடைய இதை மறைக்கிறதுக்காக தான் பண்ற இதெல்லாம். ஒருத்தன் 6 கல்யாணம் பண்ணிக்கிறான், நினைச்சா தும்மல் போடுறதுக்கு ஒரு டைவர்ஸ் பண்ணிக்கிறான். இவன் விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறான். அதை நம்மளும் அதை வந்து என்னமோ ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து மயங்கிக்கிட்டு இருக்கோம். அதுவே முதல்ல தப்பு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி பிரம்மகுமாரிகள் இயக்கம் எப்படி ஒரு பெண்களை முன்னிறுத்தி செல்கின்றதோ இதே போல இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் பெண்களை முன்னிறுத்தி நடத்தப்படுகின்ற குடும்பங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறி இன்னைக்கு வந்து எந்த இடத்துல பெண்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும், எந்த இடத்துல பெண்கள் அவர்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்க வேண்டும், ஆண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும், இந்த பேலன்ஸ் பர்ஃபெக்டா இருந்த ஒரு சொசைட்டி வந்து நம்ம இந்தியன் சொசைட்டி தான். இந்தியன் சொசைட்டியில பெண்கள் வந்து படிக்காம இருந்தாங்கன்னு எல்லாம் சொல்லிட முடியாது. அன்னைக்கு ஆதிசங்கரர் கூட அன்னைக்கு வாதம் பண்றதுக்கு வந்து ஒரு பெண் வந்து உட்கார்றா. ஒரு ஔவை பிராட்டி அப்படிங்கிறவ வந்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சங்க புலவர்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அவர்கள் கல்வியில் சிறந்திருந்தார்கள், அவர்களுக்கு எல்லா மேன்மையும் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த சொல்லப்பட்ட
விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து இயக்கத்தில் நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், நான் எப்படி வேணாலும் போகலாம், நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், இதுதான் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த விமன் எம்பவர்மெண்ட் இந்தியாவுக்கு வேண்டாம். இந்தியாவுக்கு தேவையான விமன் எம்பவர்மெண்ட் என்னன்னா பெண்களை மதிக்கின்ற, பெண்களுக்கு மரியாதை தருகின்ற ஒரு எம்பவர்மெண்ட் வேணும். அந்த எம்பவர்மெண்ட் தான் நமக்கு வேணும். மேலே நான் இதுதான் சொல்றேன், அவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறதுக்கு பதிலா நம்முடைய பண்பாட்டு கூறுகள் இது. இங்கே இந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நடத்தப்படுகிறார்கள், இவர்களுக்கு எவ்வளவு உரிமை தரப்படுகிறது, பிரம்மகுமாரி இயக்கம் வரை இந்த பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நமது பண்பாட்டு கூறை உலகத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது போய் நாம் அவர்களுடைய அனாச்சாரங்களை இங்கே அந்த குப்பைகளை கொண்டு இங்கே கொட்டி கொண்டிருக்கிறோம். இது நிறுத்தப்பட வேண்டும். இது நிறுத்தப்படணும்னா பிரம்மகுமாரிகள் மாதிரி இயக்கங்கள் உலகத்துக்கு போயாகணும், இவங்க பரவி ஆகணும். இவங்க பரவுற போதுதான் it will open the window to what India is. Now, the greatest drawback India faces is even the intellectuals in India, they think in terms of West. They don't think natively. அதுதான் இங்கே உள்ள நம்முடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ். இன்னும் சொல்ல போனா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமா? அது என்ன வித்தியாசம் சார்? மேற்கத்திய சிந்தனைங்கிறது ஐடியாலஜி பேஸ்ட். ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிச்சுன்னா தத்துவம் வச்சுங்களேன், தத்துவம் சார்ந்தது. அந்த தத்துவம் படி எப்படி ஐடியாலஜினா நான் சொல்றது மட்டும்தான் ரைட், இதுதான் a conclusive thought is an ideology. Whether it is Marxism, whether it is religion, அவங்களுடைய இதெல்லாம் இதுதான், இதை நம்பு, இதை மட்டுமே நம்பு, இது மட்டும்தான் சரி, பாக்கி எல்லாம் தப்பு. நம்முடைய பேசிக் தாட் இஸ் பேஸ்ட் ஆன் philosophy. philosophy அப்படிங்கிறது என்னதுன்னா நான் சொல்வது சரி, நீ சொல்வதும் சரி, நான் நீ சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் சொல்வதையும் ஏற்றுக்கொள்கிறேன், இது ரெண்டுமே சரி, நாம் எல்லோரும் ஒரே இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். Our philosophy encompasses all ideologies. ஒரு connectivity. All ideologies are embedded in this philosophy. நீ இதையும் நம்பலாம், அதையும் நம்பலாம், எதையும் நம்பலாம், ஆனால் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பரம்பொருள்னு சொல்றியா, இல்ல அந்த ஃபினைல் அப்படிங்கிறோமா, அது இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ ours is based on ideology. இப்போ நான் உட்கார்ந்துக்கிட்டு, அதனாலதான் சுவாமி விவேகானந்தாவால அத்தனை பேரும் கேப்டிவேட் பண்ண முடிஞ்சது காரணம், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ அக்செப்ட் யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்கிருந்து போன எல்லா தாட்டுமே, இப்போ இந்த பிரம்மகுமாரி இயக்கங்கள்ல நீங்க வந்தீங்கன்னா இது எல்லாமே போயிட்டு எல்லாம் சரியப்பா, ஆனால் இதுக்கெல்லாம் மேல இருக்கிற அந்த ஜோதி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை அதுல அந்த ஜோதிக்குள்ள இது எல்லாமே அடங்கிடுது. ஸோ ours is a philosophy. ஸோ திஸ் தாட் ஆஃப் philosophy இந்த தத்துவம் சார்ந்ததாக இல்லாமல் இது சிந்தனை சார்ந்ததாக மாறும்போது இதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது சேர்த்தாலே நீங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இந்த நீயா நானா சண்டை வன்முறை இதெல்லாம போயிடும். ஆனால் அதை எடுத்து சொல்றதுக்கு இது மாதிரி இயக்கங்கள் உலகம் முழுக்க பரவணும். இத்தனை மணி துளிகளா உங்களுடைய அறிவுபூர்வமான கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் நம்மோடு அழகழகான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நம் பாரதத்தில் நற்பண்புகளும் கலாச்சாரமும் இருந்து கொண்டு வருகின்றன. அதை நாம் ஒவ்வொருவரும் பெருமிதத்தோடு கொண்டாட வேண்டும், கொண்டு வர வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.